நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். நாடா டுடேல இருந்து பாலமுருகன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாடா டுடே சார்பாக நிறைய விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அதாவது அரசியல், ஆன்மீகம், வரலாற்று பதிவுகள், சங்க நிகழ்ச்சிகள் நிறைய நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே வரோம். இப்போ அதாவது நாடா சமுதாயத்திற்கு அரசியல் அங்கீகாரம் இல்லை என்று எல்லாரும் தொடர்ந்து பேசிக்கிட்டே வராங்க. ஏன் அரசியல் அங்கீகாரம் இல்லை? இன்றைக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு நிறைய இளைஞர்கள் தயங்குறாங்க. ஒரு சில இளைஞர்கள் வாராங்க. இப்போ தொடர்ந்து 2 முறை தேர்தல் களம் கண்டவர் அடுத்து ஒரு அரசியல் கட்சியை துவங்க இருக்கிறார். திரு கண்ணன் அவர்களை நம்ம சந்திக்க இருக்கிறோம். வாங்க, அவரை பற்றியும் நமது அரசியலை பற்றியும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேச இருக்கிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, சொல்லுங்க. இப்போ முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்க. இப்போ நீங்க வழக்கறிஞர் இல்லையா? எங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கீங்க. இந்த அரசியல் ஆர்வம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை பற்றின தகவல் நீங்க பதிவு. வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கேன். நான் என்னோட சொந்த ஊர், பிறந்து வளர்ந்தது, என்னோட பூர்வீகம் ஈரோடு மாவட்டம், பவானி வட்டம், குறிச்சி கிராமம். இப்போ நாடார் சமுதாயத்தில் பிறந்த நான் இங்கே சென்னையில் வழக்கறிஞராக படிச்சுட்டு வழக்கறிஞர் தொழில் செஞ்சுட்டு வரேன். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் சென்னை நாடார் சமுதாயத்துக்கு அரசியல் உரிமை தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருது. காரணம் கேட்டிங்கன்னா, கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நாடார் சமுதாயம் சொன்னாலே பெயராளர் தான் பிசின்னு சொல்லிட்டு வருது. எஸ்சி சமுதாயத்தை விட பொருளாதார அடிப்படையில் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொங்கு மண்டல நாடார்களுக்கு தொடர்ந்து அரசியல் உரிமை மறுக்கப்பட்டு வருது. சுமார் 50 ஆண்டுகளாக கொங்கு மண்டலத்தில் நாடார் சமுதாயத்திலிருந்து எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர்னு சொல்லிட்டு யாரும் கிடையாது. அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் அதிகாரத்தில் இல்லாதனால கொங்கு மண்டலத்தில் நாடார் சமுதாயம் கடுமையான சரிவு சந்திச்சிருக்கு. கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம்னு சொல்லிட்டு அனைத்து துறையிலையுமே வளர முடியாத போயிடுச்சு. இப்போ தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 234 எம்எல்ஏக்கள் தான் தமிழ்நாடு அரசாங்கம். ஆனால் 234 எம்எல்ஏக்கள்ல கடந்த 50 வருடமா ஒரு நாடார் எம்எல்ஏ கூட கொங்கு மண்டலத்திலிருந்து வரல. காரணம் பார்த்தீங்கன்னா, கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அதுக்கு காரணம் எங்களுடைய நாடார் சமுதாயத்தின் குலத்தொழிலான பனை ஏறுதல். பனை ஏறுதலை பார்த்தீங்கன்னா தடை செஞ்சதுனால அந்த மக்கள் தொடர்ந்து பனை தொழில் பாதிக்கப்பட்டதுனால பொருளாதாரம் இல்லாமல் போயிடுச்சு. பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்னடைவு சந்திச்சதுனால அவங்கனால சரியான வகையில் எல்லாத்துக்கும் உரிய கல்வி கிடைக்கல. கல்வி கிடைச்சாலும் சரி, அரசு வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையை இப்போ அரசியல் அதிகாரத்தில் உள்ளவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரையில் நாடார் சமுதாயம் பணம் இல்லாதவங்க. இப்போ நாடார் சமுதாயத்தில் ஒரு குழந்தை இன்னைக்கு பிறக்கும் போது எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் தகுதி இல்லை. இன்னும் குறிப்பா சொல்லணும்னு போனா திமுக, அதிமுக போன்ற ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள்ல எம்எல்ஏ ஆகிறதுக்கு தகுதி இல்லை, எம்பி ஆகிறதுக்கு தகுதி இல்லை, மினிஸ்டர் ஆகிறதுக்கு தகுதி இல்லை, மேயர் ஆகிறதுக்கு தகுதி இல்லை. அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடார் சமுதாயத்தில் ஒரு குழந்தையே பிறக்குது. இதை விட மோசமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொங்கு மண்டலத்துல திமுக, அதிமுக கட்சியில எத்தனை வருடங்கள் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர் ஆக முடியாது. காரணம் என்னன்னு கேட்டா, நாடார் சமுதாயம் எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க.
இதற்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா, நாடார் சமுதாயத்தில் தலைவராக இருக்கக்கூடிய நாடார் சமுதாய சங்கங்கள் வைத்திருக்கக்கூடிய நபர்கள், அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய நபர்கள், நாடார்கள் தலைவன் என்று சொல்லக்கூடிய கொங்கு மண்டல நாடார் தலைவர்கள், எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் போன்ற அரசியல்வாதிகளின் அடிமைகளாக இருக்கின்றார்கள். அதனால்தான் நம்ம நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வளர முடியாமல் போனதுக்கு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த தலைவன் என்று கூறிக்கொள்பவர்கள் தான் முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால், நாடார் சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லை என்று ஈஸியாக சொல்லிவிடுகிறார்கள். நாடார் சமுதாயத்தை பொறுத்தவரையில், தென் மாவட்டங்களை பொறுத்தவரை பல தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை உண்மையாக மக்களுக்காக நிற்கக்கூடிய தலைவர்கள் கிடையாது. ஒருத்தன் சமுதாயத்துக்காக குரல் கொடுக்க வந்தால், கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை கவுண்டர் சமுதாயத்தின் அடிமைகளான நாடார் சமுதாயத்தில் உள்ள சில விசமிகள் அவர்களை பற்றி தவறான தகவல்களை கூறி நாடார் சமுதாயத்தின் ஒற்றுமையை சிதைத்து விடுகின்றார்கள். நான் எதற்காக 2021 ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தலில் போட்டியிட்டேன் என்றால், என் நாடார் சமுதாயத்துக்கு தொடர்ந்து அரசியல் உரிமை, அரசியல் அங்கீகாரம் மறுக்கப்பட்டு வருகிறது. அரசியல் அங்கீகாரம் மறுக்கப்பட்டதனால் நாடார் சமுதாயத்துக்கு அரசியல் உரிமை வேண்டும் என்று 2021 ஈரோடு கிழக்கு தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டேன். நான் தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்று சொன்னவுடன் பல எதிர்ப்புகள் வந்தது. நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மொத்தம் 73 வேட்பாளர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் 2021 74 வேட்பாளர்களில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரே வேட்பாளர் நான் மட்டும்தான். ஆனால் கொங்கு மண்டலத்தில் நாடார் சங்கம், நாடார் கட்சிகள் வைத்துள்ள அனைத்து நபர்களும் திமுக, அதிமுக கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கூட நாடார் சமுதாயத்தை போலவே அரசியல் அங்கீகாரம் இல்லாத பல சமுதாயங்கள் என்னை ஆதரித்தன. ஆனால் நாடார் சமுதாயத்தில் தலைவன் என்று கூறிக்கொள்ளும் நாடார் சங்கங்கள் வைத்திருப்பவர்கள் அனைவரும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் விலை போனார்கள். அதனால் என்னுடைய கருத்துக்களை நம் மக்களிடத்தில் போய் சென்றடையவில்லை. இதே போன்று 2024 திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டேன். என்னுடைய கோரிக்கை ஒற்றை கோரிக்கை தான். கொங்கு மண்டலத்தில் நாடார்களுக்கு அரசியல் உரிமை வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடு போட்டியிட்டேன். நான் மிகப்பெரிய வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும். திட்டமிட்டு திமுக, அதிமுக, பிஜேபி சேர்ந்த நாடார் சங்க தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்னை வீழ்த்தினார்கள். இதுதான் உண்மை. நாடார் சமுதாயத்தை சேர்ந்த யாரும் தலைவனாக வந்துவிடக் கூடாது என்பதில் திமுக, அதிமுகவை சேர்ந்த மாற்று சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர்கள் அனைவரும் ஒரு சேர நாடார் சமுதாயத்தை நசுக்கி வருகிறார்கள். எதனால் நசுக்குகிறார்கள் என்றால், நாடார் சமுதாயம் பிசி, கவுண்டர் சமுதாயமும் பிசிஏ வருவதால் நாடார் சமுதாயத்துக்கு வர வேண்டிய கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரத்தை திட்டமிட்டு அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள் அனைவரும் நம்ம அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி நமக்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்க விடாமல் செய்து கொண்டு வருகின்றார்கள். கடந்த 50 வருடங்களாக பல கூட்டுறவு சங்கங்களில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்
உறுப்பினர் ஆக முடியாத மோசமான நிலைமையே கொங்கு மண்டலத்தில் நிலவி வருகிறது. அரசியல் கட்சியில் நீங்கள் திமுக, அதிமுக, பிஜேபி என்று சொன்னால் எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆக முடியாது. ஆனால் நான் பிஜேபியில் இருக்கிறேன், நான் திமுகவில் இருக்கிறேன், நான் காங்கிரஸில் இருக்கிறேன், நான் அதிமுகவில் இருக்கிறேன் என்று பெருமையாக சொல்லிக்கொண்டு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த நபர்கள் கவுண்டர்களின் அடிமைகளாக இருப்பதால் தொடர்ந்து நாடார்களின் அரசியல் அங்கீகாரம் மறுக்கப்பட்டு வருகின்றது. நமது நாடார் சமுதாயத்தின் குறைகளை தமிழக அரசிடம் எடுத்து சொல்ல 50 வருடங்களாக எந்த ஒரு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் என யாரும் கிடையாது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் 234 எம்எல்ஏக்களில் 50 வருடங்களாக யாருமே கிடையாது. அதனால் பனைத்தொழிலை நம்பியுள்ள நபர்கள் வாழ்வாதாரம் இழந்து நிற்கின்றார்கள். தொழில் செய்து வந்தாலும் அரசியல் அதிகாரம் கொண்டவர்கள் தொடர்ந்து நம் மக்கள் மீது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி தொழில் செய்ய விடாமல் தடுத்து வருகின்றார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா நாடார் சமுதாய கோவில்களும் கவுண்டர் சமுதாயத்தின் குலதெய்வங்களும் 2 சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அண்ணன் தம்பிகளாக பல ஆண்டு காலமாக வசித்து வருகின்றார்கள் கொங்கு மண்டலத்தில். கவுண்டர் சமுதாயத்துக்கும் ஒரே நாடார் சமுதாயத்துக்கும் கவுண்டர் சமுதாயத்துக்கும் ஒரே குலதெய்வங்கள். அந்த அளவுக்கு அண்ணன் தம்பியாக வாழ்ந்து வந்தார்கள். இந்த கடந்த 40 வருடங்களாக கொங்கு மண்டலத்தில் நாடார் சமுதாயத்தினருக்கு அரசியல் அங்கீகாரம் இல்லாத காரணத்தினால் கொங்கு மண்டல நாடார் சமுதாயம் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரத்தில் வலுவிழந்து முதுகெலும்பு உடைந்து போய் உள்ளது. 10 மாவட்டங்களில், கொங்கு மண்டலத்தில் உள்ள 10 மாவட்டங்களில் ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு ஐஎஃப்எஸ் கூட கிடையாது. அந்த மாதிரி மோசமான ஒரு நிலைமையை உருவாக்கியுள்ளார்கள் திமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்தவர்கள். இதற்கெல்லாம் காரணம் என்று சொன்னால், நீங்க மக்கள் ஒற்றுமை இல்லை, மக்கள் ஒற்றுமை இல்லை என்று சொல்கின்றார்கள். மக்கள் வரத்துக்கு தயாராக இருக்கின்றார்கள். வந்தவர்கள் எல்லாரும் கவுண்டர் சமுதாயத்தினரிடம் விலை போய் விட்டார்கள். பணத்துக்காகவோ அல்லது அதிகார மிரட்டலுக்காகவோ பயந்து கொண்டு ஓடிவிட்டார்கள். இப்போது தொடர்ந்து ஏற்கனவே 2 தேர்தல்களை சந்தித்து விட்டேன். நாடார் சமுதாயத்துக்கு அரசியல் உரிமை வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடு. இந்த கொங்கு மண்டலத்துல நாடார் சமுதாயம் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படி என்று சொன்னால் கிடையவே கிடையாது. நாடார் சமுதாயத்தை போலவே முதலியார் சமுதாயம், செட்டியார் சமுதாயம், பிள்ளை சமுதாயம், வண்ணார் சமுதாயம் என பல்வேறு சமுதாயங்கள் பொது தொகுதியில் போட்டியிட முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது. கொங்கு மண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சராக முடியும் என்ற மோசமான நிலைமை இன்னும் இந்த சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக நாட்டில் நிலவி வருகின்றது. பொதுவாக நான் சென்னையில் படித்து சென்னையிலேயே வழக்கறிஞராக தொழில் செய்து வருவதால் ஜாதி என்று நான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜாதி ரீதியா பெரிய அளவுல நான் ஒரு ஈர்ப்போட இருக்க மாட்டேன். இந்த கொங்கு மண்டலத்துல நாடார் சமுதாயம் என்ற ஒரே காரணத்துக்காக நசுக்கப்பட்டுள்ளது என்பதை வரலாற்று தகவல்களின் அடிப்படையில் தெரிந்து கொண்டதால் தேர்தலில் போட்டியிட்டேன். 2 தேர்தல்களில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.